புரியல. எங்க எங்க போற? ஏன் வீட்டுக்கு போறேங்க. வீட்டுக்கு போறியா? என்னமோ நீ தான் இப்ப லவ் ஆண்டி பாறாங்க நினைப்பாங்க. அவ்வளவுதான் உன்னை அடிச்சு அப்படியே என்னமோ நீ பாட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ. இப்ப வேணாம்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன்ற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்னங்க சட்டையை பிடிச்சிருக்கீங்க? விடுங்க நீங்க. நான் இன்னொரு நாள் பேசுறேன். இன்னொரு நாள்லாம் இல்ல. எனக்கு இப்பயே எதா இருந்தாலும் பதில் சொல்லிட்டு போ. என்ன பதில்? நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜய் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, வழக்கம் போல் வந்து நிறைய பேரை வந்து ப்ராங்க் பண்ணுவோம். ஸோ வந்து சில ப்ராங்க் வந்து சில பேரை வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா அது இப்போ சொல்லிடுறேன். லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரீனாவையும் ப்ரீத்தியும் வந்து ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து என்னால் வந்து ப்ரீனா ப்ளஸ் ப்ரீத்தி அப்புறம் வந்து பிரியா இவங்களை யாரையும் ப்ராங்க் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ப்ராங்க்லாம் முடிஞ்சிச்சு. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கு. இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்து. இப்போ வந்து இனிமேல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வேறு யாருனா சொல்லுவாங்களே ப்ராங்க் யாரை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்டேட் போனோம்ல. ஸோ இவங்களை வந்து நம்ம கம்பேரிட்டிவாக பண்ண முடியாது. ஸோ வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே நம்ம எதுவும் அப்டேட் பண்ண முடியாது. ப்ரீனா சரி பிரீத்தியும் சரி இனிமேல் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம வந்து மாங்காட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. அதாவது வந்து மாங்காட்டு எங்கன்னா அது ஒரு ஏரியாவில் வந்து இருந்திருக்கோம். ஸோ என்னென்னா இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சத்யா. ஸோ வந்து இவங்களை வந்து ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு அர்ச்சனா வந்து ப்ராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகட் கேர்ள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நம்ம வந்து சண்டை வேறு போடுவாங்களாம், கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் பாக்ஸிங் வேறையா, கேமரா என் ஃப்ரெண்டு வந்து கேமரா பண்ணுற அவர் சொல்ல பாக்ஸிங் வேறு கொஞ்சம் பார்த்து சேஃபஸ்ட்டாக இருன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து ஒரு பயத்தோட இதில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நம்மளோட ரசிகர் நினைக்கிறேன். நம்மளை வேறு கை காமிச்சிட்டு போகிறாரு, என்னன்னு தெரில. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ வந்து என்னன்னு தெரில. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்துடுமா. ஸோ நம்ம வந்து அதிரடியாக வந்து எப்படி பண்ண போகிறோன்றது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நர்வஸ் இருக்குது நம்மளுக்கு, எப்படி ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ப்ராங்க் பண்ணுறோம். ஸோ வந்து பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஓகேங்களா? A few moments later. ப்ரோ என்ன ப்ரோ பேக்கப் ஆகிடலாம் ப்ரோ. வந்து 20 நிமிஷம் மேலே ஆகுது ப்ரோ. இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. போகலாம் ப்ரோ, போகலாமா? வராங்களா? ரகட் கேர்ள் நானுங்க. ஏம்மா மூஞ்ச பார்த்தாலே பயமாகுது இல்லையா? இதுக்கே நம்ம வேப்பல் அடிக்கணும் போலையா? பேர் சத்யா தானே? ஆமாம், என் பேர் சத்யா தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் பேர் சத்யா தானே கேட்டேன். இல்லைங்க, உங்கள் பேர் சத்யா தான். பேசணும் அப்படியா? ஒரு நிமிஷம் பேசணும். கூப்பிட்டா வந்துடுவீங்களா? என்னமோ பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லைங்க, சும்மா சொன்னேங்க. கூப்பிட்டா வந்துடுவீங்களா? சரி, என் பேர் எப்படி தெரியும்? இப்படி நின்னுங்க, வாஸ்துபடி இப்படி நின்றுங்கன்னா நல்லாயிருக்கும். சரி சொல்லுங்க, என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? கெசட்டில் பார்த்துங்க, எல்லோ பேஜஸ் இருக்குல்ல, அதில் பார்த்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஃபோன் நம்பர்லாம் டேக் பண்ணி வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுக்கிறேன். என்னங்க கேள்வி இது? தெரியுங்க, உங்களை 4-5 வாட்டி பார்ப்பேங்க. நீங்கள் பாட்டுன்னு என் பேர் சொல்லுவீங்களா? நான் கேட்டேன்னா என்ன கேள்வியா இது? இல்லைங்க, நான் எப்பவுமே உங்களை பார்ப்பேங்க, பார்த்துனே இருப்பேனா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்? எதுக்கு தேடிலாம் வந்தீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கு எங்கங்க வந்தேன்? வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களே, எதுக்கு? ஓ, அதுதான் உங்க வீடா? அப்படியா? இல்லைங்க, தெரியாதுங்க. சும்மா அப்படியே நின்றுதான், அப்படியே பார்த்துட்டு போகலாம். சரி, என்ன விஷயம்? மை நேம் இஸ் விஜய் சுரேஷ். ஐம் கமிங் ஃப்ரம் பாரிஸ். ஓகே, என்ன பண்ணுமா? பாரிஸுங்க. பாரிஸ்னா என்ன பண்ணுவேன்? இங்க இருக்க அந்த பாரிஸ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ? எப்படி அந்த பாரிஸும் போவாங்க கூடி சீக்கிரத்தில், கவலைப்படாதீங்க. போகும்போது பார்த்துக்கலாம். என்ன விஷயம்? இப்போ வந்து நான் வந்து உங்களை வந்து ஒரு 2 வீக்ஸாக ஃபாலோ பண்ணுறேங்க. என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. பின்னாடியா? எதுக்கு? எதுக்கு? இல்லை, எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க? எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஒரு பொண்ணு எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க? தெரியலையா? சொல்லுங்க, எதுக்கு ஃபாலோ? ஐ அம் லவ் வித் யூங்க. என்ன? இல்ல, எனக்கு புரியல. ஐ அம் லவ் வித் யூ. காமெடி பண்ணாதீங்க நீங்க வேற.
இல்லைங்க சீரியஸாங்க உங்கள ஒரு வாரமாக 2 வாரமாக பார்த்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட நீங்கள் எப்படியோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆமாங்க. எனக்குலாம் ஒரு நாள் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க. அவ்வளோ பெரிய அழகியா நீங்கள்? சரி இல்லைங்க அப்புறம் எதுக்கு நீங்க வந்து சாரிங்க. இல்லை நல்லா இருக்கீங்க. அதுக்கு ஒரு அப்புறம் அவங்க கண்ணு வந்து எனக்கு காந்த பார்வையில் இழுக்குதுங்க. லவ் பண்றீங்களா? ஆமாங்க. இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதுதான் உருட்டு. நீங்க எப்பத்துல இருந்து ஃபாலோ பண்றீங்க? அதாவது வந்து நேரம் வந்து காலை வந்து ராவு காலம் யமகண்டம் கூடிய நேரத்தில் வந்து ஐரை வச்சு சாஸ்திர சமுதாயத்தோட பார்த்து அந்த நேரத்துல இருந்து வரேன். என்னங்க கேள்வி? இப்போ வந்து சொன்னா இப்போ நேரம் சரிட்டியா? ஆமா. யாருக்கு? உங்களுக்கு தான். ஏன் உங்களுக்கு தான் நேரம். அதான் சொல்றேனே ராவு காலம் இப்ப. ராவு காலம் தான் இருக்கட்டும். எனக்கு என்னங்க நேரம் சரியில்லை? என் நேரம் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க வேற, எனக்கு நேரம் சரியில்லை உங்களுக்கு. அதுதான் சொன்னேன். ப்ரப்போஸ் பண்ண நேரம் சரியில்லையா? சரி நான் லவ் பண்றேன். மாமலை சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் வேலை இருக்கு. மங்கலம்பள்ளி. எனக்கு வேணாம். சரி சொல்லுங்க. லவ் பண்றேங்க அதாங்க. சரி ஓகே, நாளைக்கு காஃபி ஷாப் வந்துருங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. என்னங்க அதுக்குள்ள காபி ஷாப் உடனே இதுவா? நாளைக்கு காஃபி ஷாப் அவ்வளோ காய்ச்சல இருப்பீங்க? இல்லைங்க உடனே வந்து எப்படிங்க ஓகே சொல்லுவாங்க? ஒரு பொண்ணுனா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் ஓகேவே சொல்லியே. நீங்க தான் நாளைக்கு காபி ஷாப் வாங்க நாளைக்கு பேசிக்கலாம் தான் சொன்னேன். நான் ஓகே இதுக்குன்னு பாரிஸ்ல வந்து பெட்ரோல் போட்டு நான் வந்து மாங்காடு வரையும் வரணுமா? பாரிஸ்க்கு இல்ல மாங்காடு வரையும் வரணுமா? நான் மாங்காடுக்கு வாங்கன்னு சொல்ல, காஃபி ஷாப் இங்க இருக்கு அங்க வாங்கன்னு சொன்னேன். இல்லைங்க இது மாங்காடு தானேங்க, இது மாங்காடு ஏரியாங்க. மாங்காடு ஏரியால நான் உங்களை பார்க்க வந்துக்கிறேன். இங்கே பக்கத்தில் காஃபி ஷாப்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ தூரங்க பாரிஸ்லேருந்து மாங்காடு? எவ்வளோ தூரம்? சரி நான் பாரிஸ்க்கு வரேன் நாளைக்கு. வரீங்களா? நாளைக்கு நான் அட்ரஸ் தர மாட்டேன். பாரிஸ் வந்துட்டு கால் பண்ணுங்க. ஏன்னா நானும் லூஸா, நான் இப்போ அட்ரஸ் அனுப்புங்க, நான் நாளைக்கு வரேன். என்னங்க நாளைக்கு வரேன்றீங்க? நாளைக்கு வரேன், எனக்கு கிளாஸ் இருக்கு இப்போ. போறீங்களா? ஆமா எனக்கு டைம். அவங்க சின்சியராக லவ் பண்ணுறாங்க. நான் போகிறேன்றீங்க இந்த மாதிரி. கஷ்டமா? அதுதான் சொல்கிறேன், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இன்னும் உங்களுக்கு ஓகே சொல்ல எதுவுமே சொல்ல. நாளைக்கு நான் காஃபி ஷாப் வந்து உங்ககிட்ட நேரடியாக பேசிக்கிறேன். இப்போ என்னால் பேச முடியாது. ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டா? ஆமாம் எனக்கு போயிட்டு வாங்க, வீட்டில் இது இருக்கும்ல. நான் கிளாஸ் இருக்கு வெளியே போகிறேன்னு சொன்னேன். வீடு அங்கே இருக்கு எனக்கு தெரியாது. இப்போ அங்கே இருந்தா நான் வரேன். போறீங்களா? என்ன விட்டு போறீங்க? இருங்க இருங்க. என்னங்க போறேன்றீங்க? எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் வெளியே போகணும். இப்போ வேலை இருக்கு எனக்கு. இப்ப வந்து நில்லுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ இங்க நின்னா பேச முடியாதா? இல்ல பக்கத்துல நின்னா கொஞ்சம் இங்க நின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பக்கத்துல நில்லுங்க. சரி சொல்லுங்க. எங்க போறீங்க? வாங்க அப்ப நீங்களும் கூட. நீங்க கை போடுறீங்க. அடிச்சுன்னு வச்சுக்க. அப்படியே என்ன கையெல்லாம் போட வர? இப்பதானே பேசுனேன். இல்லங்க இது ஆக்சென்ட் போட்டுருக்கேன். கேர்ள்ஸ் என்ன பிடிக்கும்னு இப்படி பண்ணுங்க. அடங்கப்பா சென்ட் போட்டுருக்க இப்படி பண்ணியா? என்னது இது இப்படினா? இல்லங்க இப்படி எப்பவுமே இப்படி பண்ணுங்க. சரி என்ன பிரச்சனை? வா ஏங்க இருங்க. என்ன பிரச்சனை? உன் டீடைலா சொல்லு. என்னமோ உன்னை பத்தி எதுவுமே சொல்லாம லவ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? இது உட்காரு. ஆண்டி பாருங்க ஏங்க கத்துறீங்க? அவங்க பார்த்தா எனக்கு என்ன? உட்காருங்க. நான் ஏன் உட்காரு? என் வண்டியில உட்கார்ந்து போறேன். சரி உட்காரு வா. என்ன சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. நம்ம உட்கார்ந்தா உன் டீடைலா இப்ப எனக்கு சொல்ற. என்ன உன் டீடைலா சொல்லு. என் டீடைல் நான் ஏன் சொல்லணும்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.